அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் இறைவனின் அதிகாரமும் நம் கீழ்ப்படிதலும் பற்றியது. ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்பும் போது நாம் எங்கு செல்ல வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார். நமது சொந்த விருப்பங்களை விட இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே உண்மையான விசுவாசம். நற்கருணை நாதர் தந்தையின் திருவுளத்துக்கு பணிந்து சிலுவை மரணத்தை ஏற்றது போல நாமும் அவர் காட்டும் வழியில் நடக்க அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமது நாவில் தங்கி நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை தகுதியுள்ள கருவிகளாக மாற்றுகிறார். நம்மை அனுப்பும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். எமது வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் வழிநடத்தும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடமும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். உமது கட்டளைகளுக்கு மறுபேச்சின்றி கீழ்ப்படியும் இதயத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எமது தயக்கங்களை நீக்கி எங்களை உமது ஒளியில் நடத்தும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் உழைக்கும் மக்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் உமது சாட்சிகளாக உலகுக்கு விளங்க அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.